நம்ம வைக்கும்போது பூக்கள் இருந்தது, இப்போ பிஞ்சுகள் வந்துச்சு பாருங்கள். இந்த லோங்கன் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ரம்புட்டான் வளர்க்க விரும்புகிறவங்க இந்த லோங்கனை வளருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இதை கண்டதில் நம்ம பார்த்துட்டோம் காய்க்கிறத. பிளாக் சப்போட்டா, அந்த பிளாக் சப்போட்டாவும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம பார்க்க புதுசாக ஒரு வெரைட்டியை சொல்கிறாப்லேன்னு. உண்மையிலே இது ஒரு புது வெரைட்டி தான். பழங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படின்னா இது வெளிநாட்டு வெரைட்டி தான். ஆனால் நம்ம ஊரில் காய்க்குமானா நிறைய பேருக்கு காய்ச்சிச்சு. இது நம்ம நர்சரி புதுசாக வந்த வெரைட்டி. நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. நம்ம இங்கே நடவு பண்ணியிருக்கிறதுல பூக்கள் வந்திருக்கு பாருங்கள். இல்லை பூக்கள் பிஞ்சுகளும் வந்துருச்சு. முந்திரியை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டை சுற்றி கூட இந்த முந்திரி மரங்கள் நிறையா இருந்தது. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, சின்ன குழந்தை இல்லை, சின்ன வயசில், என்னோட சின்ன வயசில் இருந்தது. இப்போல்லாம் கிடையாது. இப்போல்லாம் நிறைய தென்னை மரம் அந்த மாதிரிலாம் மாற்றிட்டாங்க. அதனால் இந்த செடிகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை. வணக்கம். சென்னை கூடுவாஞ்சலில் இருக்கக்கூடிய கிரீன் நர்சரியில் எக்ஸாட்டிக் ஃப்ரூட் செடிகள் நிறையா சேல் பண்ணுறோம். அது சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவும் சேல் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு கஸ்டமர் எனக்கு பெரிய செடிகளாக வேணும், அதனுடைய பழங்கள் நான் உடனடியாக அறுவடை பண்ணி சாப்பிட்ற மாதிரி பெரிய செடிகளோட காய்களோடு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவங்களுக்கான செடிகளை தான் நம்ம தேர்வு பண்ணி வண்டியில் லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கஸ்டமர் நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணோன்னா நம்ம ஃபீல்டு விசிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த மண்ணை நல்லா பதப்படுத்தியிருக்கோம். அதாவது ரொம்ப கெட்டியாக இருந்து அதை டிராக்டர் வச்சு உழுது, அதுக்கப்புறம் குழிகளும் மார்க்கிங் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஜேசிபி வச்சு பழங்கள்லாம் எடுத்துட்டோம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, செடிகள் நடுறதுக்கு ஆக்கர் வச்சு துவாரம் போட்டுட்டு அதில் செடிகள் நடுவாங்க. அந்த மாதிரி நடக்கூடாது. அதனால தான் நம்ம எப்போவுமே ஜேசிபியோ இல்லைன்னா மேன் பவர்லேயோ பெரிய குழிகள் தான் எடுக்கிறது. அந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். இந்த ஆக்கர் வச்சு பழம் எடுத்து நீங்கள் செடிகள் நட்டிங்கன்னா என்ன ஆகுனாக்க, வேர் ஓட்டம் நல்லா இருக்காது. அதனால் செடிகள் வேகமாக வளராது. நீங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸில் விட்றீங்க, சில இடங்களில் விடும்போது ஒரு சீக்கிரமாக வேலை ஆகணுங்கிறதுக்கு அது மாதிரி பண்ணுவோம். அது செடியோட வளர்ச்சியை ரொம்ப தடுக்கும். அதனால் பெரிய பள்ளமாக எடுத்து செடிகள் நடுறது நல்லது. இன்னைக்கு ஜனவரி 10, 2026. நான் தமிழ்நாட்டின் மியாசாக்கிங்கிற சொல்லக்கூடிய கோட்டுருக்கணும். அதே மாதிரி தான் பூவும் வரும். அந்த ரெட் கலரில் பழங்கள் வர்றதுனால அந்த பூக்களுடைய காம்புகள் பாருங்கள் எவ்வளோ சிவப்பாக இருக்குன்னு. இதுவும் நம்ம நட்டு 1 மாதம் தான் ஆகுது. 1 மாதம்னா 25 நாள் தான் ஆகுது. அதுக்கப்புறமா பூத்துருக்கு. அதுக்கப்புறமா பூத்து காய்கள் பிடிக்கிற அளவுக்கு லெவல் வந்துருச்சு. இதுலேயும் கண்டிப்பாக இந்த வருஷம் காய்க்கும். அடுத்து நம்ம பார்க்குறது பங்களாதேஷ் வெரைட்டி பாரி 11. இது ஒரு நம்ம கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கிற மாதிரி நம்ம இது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ண ஒரு வெரைட்டி. ரொம்ப சுவையான வெரைட்டி. பொதுவாக அந்த பெரிய மரங்களாக இருந்தாலும் சின்ன மரங்களாக இருந்தாலும் நம்ம நடும்போது இந்த கீழ்ப்பக்கத்தில் இந்த மாதிரி வளர்த்து பார்த்தீங்களா, அந்த பிரான்ச்சஸ் வளர்றது இல்லையா, இதெல்லாம் நடும்போது கட் பண்ணக்கூடாது. நம்ம நட்டு ஒரு 6 மாதம் இல்லைனா 2-3 மாதம் கழித்து நம்ம சாதகமான சூழ்நிலையில் இதை கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணணுன்னா, நடும்போது கட் பண்ணால் அந்த செடியோட வளர்ச்சி பாதிக்கும். அதுக்காக தான் நம்ம இதை எதுவுமே கட் பண்ணலை. நம்ம இனி ஜூன் ஜூலையில் கவாத்து பண்ணுவோம் இல்லையா, அதாவது வடிவமைப்போம். அந்த டைமில் இந்த பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணால் போதும். அது வரைக்கும் இருந்து, அதாவது இதனுடைய வேர், அந்த மரத்தினுடைய வேர் பூமியில் செட் ஆகணும். அது இறங்கி அந்த சத்துக்களை எடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணணும். அதுக்காக தான் விட்டுருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது கோகோனட் மேங்கோ. அதாவது ஒரு தேங்காய் மாதிரி பெரிய சைஸ் வரக்கூடியது. இது கூட நம்ம நடும்போது பூக்கள் எதுவுமே இல்லை. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அந்த 25 நாள்லேயே பூக்கள் வந்திருக்கு. கண்டிப்பாக இதுவும் காய்க்கும். ஏன்னா பெரிய செடி தான். இந்த மாதிரி செடிகளில் 1-2 பழங்களை நம்ம அலோவ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்குறது அங்கர்காருங்கிற ஒரு வெரைட்டி. இது நம்ம நர்சரி புதுசாக வந்த வெரைட்டி. நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. நம்ம இங்கே நடவு பண்ணியிருக்கிறதுல பூக்கள் வந்திருக்கு பாருங்கள். இல்லை பூக்கள் பிஞ்சுகளும் வந்துருச்சு. இது அமரப்பள்ளியும் அர்க்கா அன்மோலுங்கிற ஒரு ரகமும் கிராஸ் பண்ண வெரைட்டி. அதாவது மல்லிகா இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி, உயர் விளைச்சல் ரகம். இது ஒரு உயர் விளைச்சல் ரகம். எதுக்காகனா, நமக்கு நல்ல ருசியான பழங்களும் கிடைக்கணும், விவசாயிகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசு கண்டுபிடிச்ச ஒரு ரகம். இது நிறைய இடங்கள் இந்த ரகம் இல்லை, நிறைய நர்சரிலையும் கூட சேல் பண்ணல. நம்ம நர்சரிக்குமே இது புதுசு தான். ஆனால் இந்த வருஷமே எல்லாருமே சாப்பிட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பூக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, பிஞ்சியும் கூட வந்துடுச்சு. அதனால் சாப்பிட்டு பார்த்து அதனுடைய ரிசல்ட்லாம் சொல்கிறேன். இந்த பண்ணை தோட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம நடவு பண்ணியிருக்க செடிகள் எல்லாமே ஒரு 15 அடி இடைவெளியில் நடவு பண்ணியிருக்கோம். அதாவது மாஞ்செடியை பொறுத்த வரைக்கும் பேசிங்க அதேமாதிரி தான் விட்டு நம்ம மார்க்கிங்லாம் பண்ணோம். இப்போ அதேமாதிரி லைன் பிடிச்சி நட்டுருக்கோம் பாருங்கள். கரெக்டாக எல்லா லைனும் ஒன்றா வர மாதிரி, நேராக வர மாதிரி பண்ணியிருக்கோம். அதுமாதிரி சில இடங்களில் 10க்கு 10 செடிகளும் நட்டுருக்கோம். அதாவது சில செடிகள் சுமாராக கொஞ்சம் உயரம் கம்மியாக வளரும். அந்த மாதிரி செடிகள் நடும்போது 10க்கு 10 இடைவெளியில் நடவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்களும் ஒரு புதுசாக ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு நினைப்பீங்களே, அதுக்காக தான் இந்த இதை சொல்கிறேன். அடுத்து பார்க்குறது தசேரிங்கிற வெரைட்டி. இப்போ வட இந்தியாவில் இந்த கேசரும் தசேரியும் ரொம்ப ஃபேமஸான ரகம். அது வட இந்தியாவில் போயிட்டு வந்தவங்க கூட நிறைய பேர் அதை பற்றி கமெண்டில் சொல்கிறாங்க. வரவங்க பேசும்போது சொல்கிறாங்க, சார் ரொம்ப சூப்பர் வெரைட்டின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த பழம் இன்னும் தசேரி பழம் இன்னும் நம்ம சாப்பிட்டு பார்க்கல, ஆனால் அதனுடைய சுவை இதெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த செடியில் பொறுத்த வரைக்கும் நிறைய கஸ்டமர் கேட்டு வாங்குறாங்க, கேசரும் தசேரியும். அடுத்து நம்ம பார்க்குறது சக்கரைக்குட்டி மேங்கோ. இந்த சக்கரைக்குட்டி தமிழ்நாட்டினுடைய குட்டி தான். இது குட்டி குட்டியாக காய்க்காதனால சக்கரைக்குட்டிங்கிறாங்க. நல்லா இனிப்பாக இருக்கிறனால சக்கரைக்குட்டிங்கிறதும் ஒரு பேர் இருக்குது. நம்ம நர்சரிலேயும் நம்ம முக்கனி திருவிழாலையும் இதை காட்சிப்படுத்தியிருந்தோம். எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க.
ஏன்னா நானே இப்போ தான் அந்த செடிகளை ஒரு 2-3 வருஷமாக தான் அந்த சக்கரை குட்டியை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நிறைய இடங்களில் வேறு வேறு வடிவத்தில் இருக்கும். இது எல்லாமே புதுசு கிடையாது. சக்கரை குட்டிங்கிறது கொஞ்சம் பெருசாக பழங்கள் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும் பழங்களும் நிறைய வீடுகளில் இருந்திருக்கும். எல்லாம் பழைய ரகம் தான், நாட்டு ரகம் தான் இதெல்லாம். அடுத்து நம்ம பார்க்குறது இமாம் பசந்து. இந்த இமாம் பசந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ரகம். இந்த மரம் வந்து நட்டு 2 நாள் தான் ஆகுது. ஏன்னா இதில் வந்து பூக்கள் நிறைய வந்து நம்ம ரோட்டில் வீடியோவில் காமிச்சிருந்தோம். எல்லாமே பெரிய பெரிய செடியாக இருக்குன்னு சொன்னதுனால அந்த கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு செடி வேணும்னு கேட்டாங்க. அதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம். பூவோடு எடுத்துகிட்டு வந்தோம். 2 நாளைக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இதில் சில பிரான்ச்சஸ் வண்டியில் எடுத்துகிட்டு ரொம்ப டேமேஜ் ஆனதை கட் பண்ணியிருக்கோம். இந்த பாருங்கள், இந்த டேமேஜ் கூட தெரியுது. அந்த கட் பண்ண அடையாளம் கூட உங்களுக்கு தெரிகிறது, பார்க்கலாம். 2 நாள்லேயே அந்த பூக்கள் எதுவும் டேமேஜ் ஆகலை. எல்லாமே காய்கள் வர்ற அளவுக்கு இருக்குது. நிறைய பூக்கள் இருக்குது இந்த இமாம் பசந்தில். அடுத்து நம்ம பார்க்குறது அல்போன்சோ மேங்கோ. இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உலகம் ஃபுல்லாக ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு ரகம். எல்லாருமே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு ரகம். இதை பற்றி நிறையா நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு விளக்கம் தேவையில்லை, ஏன்னா எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும். அடுத்த செடியை நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஜவாரி வெரைட்டி. இந்த ஜவாரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு ரகம். இது வந்து ஏன் நிறைய இடங்களில் இது கிடைக்கலன்னு நான் ரொம்ப ஆதங்கப்படுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வெரைட்டி. பழம் ரொம்ப நம்ம வெளிநாட்டு மாம்பழங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதை விடவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது சதைப்பட்டு அதிகமாக இருக்கும், நார்த்தன்மை இருக்காது, நல்ல ருசியாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் வருஷந்தோறுமே ஒரு 4-5 டன் பழங்களை வாங்கி சேல் பண்ணுறோம். செடிகளை மட்டும் இல்லை. ஏன்னா அந்த செடி பழங்களை வந்து கஸ்டமர் சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு இந்த செடிகளை வாங்குவாங்கிற ஒரு நோக்கம் இருந்தாலும், இது மக்கள்கிட்ட பிரபல்யம் ஆகணுங்கிற எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஏன்னு கேட்டால் அவ்வளோ ஒரு ருசியான ஒரு வெரைட்டி. இது அரக்கோணம் பகுதியில், அதாவது திருவள்ளூர் பக்கத்தில் அரக்கோணம் அந்த ஏரியாவில் மட்டும்தான் இந்த பழங்கள் கிடைக்குது. இந்த வருஷமும் நம்ம முக்கணி திருவிழாவில் இதை சேல் பண்ணுவோம் கண்டிப்பாக. நீங்கள் தேவையானவங்க அந்த ஜூன் ஜூலையில் நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அதனுடைய விவரங்களை சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்குறது கலாக்காய். கலாக்காயில் இது வந்து இனிப்பு கலாக்காய். நம்ம இந்த வருஷம் நமக்கு இந்த இனிப்பு கலாக்காய் செடியும் வந்திருக்கு. அந்த செடி கூட ஒன்று நடவு பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லா செடிகளும் இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்குள்ள. இது பார்த்திங்கன்னா மற்ற கலாக்காய் சாப்பிடும்போது ஒரு தோற்புத்தன்மை தெரியும், இதில் வந்து இனிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலாக்காய் வெரைட்டி. அடுத்தது பார்க்குறது ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட்லேயே இது இனிப்பு ஸ்டார் ஃப்ரூட்டு நம்ம நர்சரியிலே காய்ச்ச செடி. அது வந்து நடவு பண்ணியிருக்கோம். எல்லாம் பெரிய செடி, ஒரு 10 அடி உயரம் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வெல்வெட் ஆப்பிள். இந்த வெல்வெட் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் 20 விதமான கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப உயிராக நேசிக்கிறக்கூடியவங்கன்னு கூட கஸ்டமர் நிறைய பேர் வராங்க. அவங்க பழைய கதைகள்லாம் நிறைய சொல்லுவாங்க, தாத்தா காலத்துலேருந்து இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. மதுரை மாவட்டம், தேனி மாவட்டங்களில் பரவலாக நிறைய பண்ணைகளில் வீடுகளில் வச்சுருக்கதா இதை சொல்கிறாங்க. அதனுடைய பழங்களை சாப்பிட்ட கஸ்டமரும் நம்மகிட்ட நம்ம பேசுகிறாங்க நிறையா. ஆனால் அதனால் நம்ம இது ஒட்டு செடிகளாக இப்போ நடவு பண்ணியிருக்கோம். இதுவும் வர ஒரு வருஷம் 2 வருஷத்தில் இது காய்க்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம பார்க்குறது வாட்டர் ஆப்பிள். இந்த வாட்டர் ஆப்பிளில் இது ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள். ரெட் கலர் வாட்டர் ஆப்பிளுங்கும்போது நல்ல இனிப்பாக இருக்கும். இப்போ வாட்டர் ஆப்பிள்னு சொன்னாலே சிலர் கொஞ்சம் அது நிறைய காய்க்கும் சார் அது அப்படின்னமே சொல்லுவாங்க. டி நகரில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து 30 ரூபான்னு விற்கிறாங்க. அதான் கிலோ 300 ரூபா. அதை வாங்குறதுக்கும் மக்கள் தயாராக இருக்காங்க. அதனால் இது ஒரு கமர்ஷியலாக நிறைய விவசாயிகளும் இப்போ பண்ணுறாங்க. அதுவும் ஜாம்பக்காய். ஜாம்பக்காங்கிறது இன்னும் குட்டி குட்டியாக இருக்கும். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து வாட்டர் ஆப்பிள், இது இனிப்பாக இருக்கும். ஜாம்பக்காங்கிறது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும். அதில் இந்த சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. மலையன் ஆப்பிள். இந்த மலையன் ஆப்பிள் பார்த்திங்கன்னா அதுவும் அதேமாரி தான், நிறைய காய்க்கும். ஒரு ஆப்பிளோடைய டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம அந்த மாவு ஆப்பிள் சொல்கிறோம் இல்லையா, அதுமாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கூடாஞ்சியில் ஒரு கஸ்டமர் வீட்டில் இருக்குது. அவங்க இதை பற்றி நிறைய கவிதைகளே எழுதியிருக்காங்க. அதாவது அதுக்கு மேலே அவங்களுக்கு ரொம்ப இந்த பழம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஈஸியாக வளரும். இதை தான் ஆரம்ப காலத்தில் ஆப்பிள் செடினே சேல் பண்ணாங்க. அப்போ யாருக்கும் ஆப்பிள் செடி எப்படி இருக்குங்கிறது ரொம்ப அறிமுகமாகலை. அதனால் பார்த்தீங்கன்னா இது இலை பெருசாக இருக்கும். ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வளர்க்கலாம். மாடியில் வளர்க்குறது கூட கட் பண்ணி வளர்த்தா காய்க்கும். பெரிய ட்ரம்மில் வைக்கலாம். ஆனால் நம்ம தோட்டமாக இருந்தால் ஒரு செடி இதை வைக்கலாம். நம்மளும் சாப்பிடலாம், பறவைகளை நிறையா சாப்பிடும். இது இருக்கக்கூடிய இடங்களில் நிறைய பறவைகள் வரும். அடுத்து நம்ம பார்க்குறது கேஷ்யூ. இந்த முந்திரி மரம், முந்திரி செடி. இதுவும் நம்ம நடவு பண்ணி அந்த 25 நாள் தான் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் பூக்கள் வந்திருக்க பார்க்கலாம். பொதுவாக இது இந்த கார்த்திகை மார்கழியில் காய்க்க ஆரம்பிக்கும். முந்திரியை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டை சுற்றி கூட இந்த முந்திரி மரங்கள் நிறையா இருந்தது. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, சின்ன குழந்தை இல்லை, சின்ன வயசில், என்னோட சின்ன வயசில் இருந்தது. இப்போல்லாம் கிடையாது. இப்போல்லாம் நிறைய தென்னை மரம் அந்த மாதிரிலாம் மாற்றிட்டாங்க. அதனால் இந்த செடிகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை. ஏன்னா நம்ம சின்ன வயசில் பார்த்த செடிகளையோ பழங்களையோ இந்த விஷயங்களையோ திருப்பி பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இல்லையா, அது மாதிரி இந்த செடிகளை பார்க்கும்போது எனக்கு ஆசை. ஆனால் அது வந்து வளர்கிறதுக்கு ஒரு சென்ட்டுக்கு ஒரு மரம் வளர்ந்தமே பெரிய காடாக வளரும், பெரிய ஆலமரம் மாதிரி வளரும். இதெல்லாம் குட்டை செடி. இப்போ நிறைய கஸ்டமர்கிட்ட சொன்னால் அதான் கேட்குறாங்க, அது வேண்டாம் சார் ஏன்னு கேட்பேன். அப்போ இது பெரிய மரமாக வளரும்பாங்க. பெரிய மரமாக வளராது. இந்த 10 அடி டயாவே அதுக்கு போதும். இது நம்ம ரொம்ப படர்ந்து வளராது. இது வந்து சின்ன குட்டி மரமாக தான் வளரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மரத்தில் இந்த பழங்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதனுடைய அழகே தனி அழகு தான். அது எதையோடையும் கம்பேர் பண்ண முடியாது.
நிறைய பேருக்கு அந்த நினைவுகள் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது செரி வெரைட்டி. இந்த மல்பெரி, அப்புறம் பிளாக்பெரி, அப்புறம் ப்ளூபெரிலாம் சொல்கிறாங்களே, அந்தமாதிரி ஒரு வெரைட்டி இது உங்கள்கூட. பழம் வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நிறைய காய்க்கும். இது நம்ம வச்சப்புறம் எவ்வளோ பூக்கள் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த 25 நாளில் வந்து பூக்களை பாருங்கள். இது எல்லாமே காயாக மாறும். ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தில் ஏற்கனவே காய்ச்சிட்டு இருக்கு. இந்த பழங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ், ரொம்ப பராமரிப்பு தேவையில்லை. ஒரு காட்டு செடி மாதிரி வளரக்கூடிய செடி. அடுத்து பார்க்குறது லோங்கன். இது வந்து ஆல் சீசன் லோங்கன். நம்ம வைக்கும்போது பூக்கள் இருந்தது, இப்போ பிஞ்சுகள் வந்துச்சு பாருங்கள். இந்த லோங்கன் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ரம்புட்டான் வளர்க்க விரும்புகிறவங்க இந்த லோங்கனை வளருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இதை கண்டதில் நம்ம பார்த்துட்டோம் காய்க்கிறத. ஆனால் ரம்புட்டான்லாம் இன்னும் சென்னை கிளைமேட்டில் காய்க்கிறத நம்ம பார்க்கல. பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குன்னு. எல்லாமே கலர் மாறிட்டு வருது, அது முதிர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. இந்த லோங்கனை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைமேட்டில் காய்க்கிறதுனால இதை வளர்க்கலாம். ஆனால் இதுலேயும் கூட பழைய செடிகள்லாம் காய்க்கிறது இல்லை. அதாவது இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வெரைட்டிலாம் காய்ப்புத்தன்மை இல்லை. ஆனால் இப்போ வந்திருக்க செடிகள் பார்த்திங்கன்னா ஆல் சீசன் லோங்கனி வருது. நம்ம கிளைமேட்டில் நல்லாவே காய்க்குது, நல்லா ருசியாகவும் இருக்கக்கூடிய வெரைட்டி. இது நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த லோங்கன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் எல்லா இடமே இந்த லோங்கன் ஃப்ரூட் கிடைக்குது. ஒரு லிச்சி மாதிரி ஒரு இனிப்பான சுவையை கொடுக்கக்கூடியது. லிச்சியை வளர்க்க விரும்புகிறவங்க கூட இதை வளர்க்கலாம். ஏன்னா லிச்சிலாம் நம்ம ஊரில் வளர்க்குறது கஷ்டம். நிறைய பேர்கிட்ட சொன்னால் கூட என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் பரவாயில்ல, காய்க்கலனாலும் பரவாயில்ல, நான் செடியை வளர்க்குறேன்னு சொல்லி கூட வாங்குவாங்க. லிச்சியை பொறுத்த வரைக்கும் பழங்கள் சாப்பிடணுன்னா இந்த லோங்கனை வளர்க்கலாம் வீடுகளில். நம்ம இந்த பழங்களை பற்றி சொல்லும்போது நம்ம வீடியோகிராஃபர் இளையராஜா சொல்கிறாரு, இந்த பழங்களை சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும்னு சொல்கிறாரு. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது அந்த செடிகள் வளர்க்குறதுக்கு மக்கள் ஒரு ஆர்வம் வரும். அதாவது உனக்கு இருக்கிற வியாதியெல்லாம் சரியாயிடும் ஒரு பழம் சாப்பிட்டான்னு சொன்னால் உடனே பயங்கர டிமாண்ட், ரீல்ஸை போட்டு அப்படியே கலக்கிடுவாங்க. அந்த மாதிரி இல்லை இது நான் சொல்கிறது. உண்மையாகவே இது நல்லா காய்க்கும், நல்ல பழம் இது. நம்ம பார்க்குறது மணிலா டென்னிஸ் பால் செடி. இதுவும் நமக்கு ஊரில் காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இதுவும் கூட நம்ம மந்த செடிகளிலே காய்கள் பிஞ்சுகளோடு வந்தது. இதுவும் கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 மாதத்தில் இது காய்க்க ஆரம்பிக்கும். பெரிய செடி. இதோட பழங்களும் ருசியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது இந்த செடி வெரைட்டியில் நிறைய பேர் நம்ம நாட்டு பழங்களை விட வெளிநாட்டு செடிகளை விரும்புகிறவங்க இந்த செடி, இந்த டென்னிஸ் பால் செடியை வளர்க்கலாம். ஏற்கனவே செடார் பீச் செடி சொன்னேன். செடார் பீச் செடியும் நம்ம கிளைமேட்டில் காய்க்கக்கூடிய வெரைட்டி. அதேமாதிரி டென்னிஸ் பால் செடியும் நம்ம கிளைமேட்டில் காய்க்கக்கூடியது. அதேமாரி தான் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சுரீனியம் செரி வெரைட்டி மாரி தான். பழங்கள் பார்த்திங்கன்னா சின்ன அரை நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா பழுத்துச்சுன்னா கருப்பு கலரில் வரும். நம்ம தோட்டத்துலேயே நிறையா காய்ச்சிருக்கு. இதெல்லாம் காட்டு செடி மாதிரி தான். பாருங்கள் செடியை ஒரு ரஃப்பாக இருக்கும் பாருங்கள். ஒரு சாஃப்டான செடி கிடையாது. நீங்கள் ஒரு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட காய்க்கும். அதே மாதிரி உர பராமரிப்பு கம்மியாக இருந்தால் கூட காய்க்கும். பூச்சி நோயே இதில் வராது. அந்த மாதிரி செடி நல்ல சத்தான பழங்களை கொடுக்கக்கூடியது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த செடி ஃபுல்லாகவே காய்ச்சிருக்கும் போது நல்லாயிருக்கும். இந்த செடி வெரைட்டியும் கூட எல்லாருமே வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பிளாக் சப்போட்டா. அந்த பிளாக் சப்போட்டாவும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம பார்க்க புதுசாக ஒரு வெரைட்டியை சொல்கிறோம் அப்படின்னு. உண்மையிலே இது ஒரு புது வெரைட்டி தான். பழங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படின்னா இது வெளிநாட்டு வெரைட்டி தான். ஆனால் நம்ம ஊரில் காய்க்குமானா நிறைய பேருக்கு காய்ச்சிச்சு. இது ஒட்டு செடிங்கிறதுனால சீக்கிரமாக காய்க்கும். பழங்களுடைய உள்ளே வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பஞ்சாமிர்தம் எப்படி இருக்குது அதே மாதிரி இருக்கும். நல்லா அந்த கலரும் அதேமாதிரி பிளாக் கலரில் இருக்கும். நல்லா பஞ்சாமிர்தம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க விஜயவாடாவிலேருந்து. அவங்க வந்து செடிகளை வாங்கிட்டு போய் அதை காய்ச்சி அவங்களுடைய சேனலில் வீடியோவை பதிவு பண்ணி எனக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க சேனல்லே வந்து அந்த வீடியோ பதிவு பண்ணி அதனுடைய பழங்களுடைய டேஸ்ட்டு அதுமாதிரி கிரீன்லேண்ட் நர்சரியில் வாங்கினேன்னு சொல்லி பதிவு பண்ணி அனுப்பியிருந்தாங்க. நல்ல வெரைட்டி. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம ஊர்லேயும் காய்க்கும், நீங்களும் நம்பி இதை வாங்கி வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ரோஸ் ஆப்பிள் செடி. இந்த ரோஸ் ஆப்பிள் செடி பார்த்திங்கன்னா இதனுடைய பழங்கள் வந்து ஒரு வாட்டர் ஆப்பிள் ஷேப்பில் வந்தால் கூட ஒரு பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, அது அந்த இதழ்களை சாப்பிடும்போது ஒரு மனம் தெரியும் இல்லையா, அதேமாதிரி சாப்பிடும்போது அந்த ரோஸுடைய மனத்தை உணர முடியும். பழங்களும் இனிப்பாக தான் இருக்கும். நல்ல வித்தியாசமான சைஸில் இருக்கும். இது நமக்கு பூவோட கொண்டு நடவு போனால் இப்போ காய் ஆயிடுச்சு பாருங்கள், பிஞ்சு பிடிச்சிச்சு. நட்டு 25 நாளில் பிஞ்சுகள் வருதுன்னா நம்ம சைட்லேயே பிஞ்சுகள் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இதேமாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இது பெரிய செடியெல்லாம் வாங்கும்போது நீங்களும் அந்த மாதிரி வளர்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்குறது அத்தியில் இது பூனை அத்தி. இந்த பழங்களை அப்படியே சாப்பிட்லாம். இது நமக்கு வரும்போதே பெரிய செடியாக இருந்ததுனால பழங்கள் அப்படியே விட்டுருக்கோம். ஏன்னா அந்த செடியை பொறுத்த வரைக்கும் பழங்கள் இருக்கிறனால ஒன்றும் அது டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை. அதனால் இது பழங்கள் அப்படியே டைரெக்டாக எடுத்து சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டும் சாப்பிட்லாம். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அதே அத்தி தான் இதுவும். இது வந்து லாஸ்ட் ரோடில் நமக்கு வந்ததை நம்ம இப்போ தான் ஒரு நடவு பண்ணி இது 2 நாள் தான் ஆகுது இந்த அத்தியை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது தாய்க்கிங் சப்போட்டா. தாய்க்கிங் சப்போட்டாங்கிறது நம்ம தோட்டத்திலே வச்சுருக்கோம். ஒரு 300 கிராம் 400 கிராம் வெயிட் வர வரைக்கும் வரும். பார்த்தீங்கன்னா இதுலேயும் பூ பிஞ்சு எல்லாமே இருக்குது. எல்லாமே ஏஜ் ஆன செடிகள் தான். மற்ற சப்போட்டாவுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற சப்போட்டாவுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதனுடைய பழங்கள் வந்து சதைப்பகுதி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு அல்வா மாதிரி இருக்கும். நம்ம சாதா சப்போட்டா சாப்பிடும்போது லைட்டாக ஒரு மணல் மாதிரி பல்ல கடிபடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இது வந்து
அப்படி இல்லை, நல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பனானா சப்போட்டா. இந்த பனானா சப்போட்டா பழம் நீளமாக இருக்கும், இந்த மாதிரி நீளமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நீளம் வரும். இப்போ இதில் இருக்குது, ஷார்ட்டாக தான் இருக்குது. இது வந்து நல்லா நீளமாக வரும். நல்லா நம்ம தோட்டத்தில் ஒரு செடியிலே 50க்கும் மேற்பட்ட பிஞ்சுகள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய காய்க்கக்கூடிய தன்மையுடையது. இந்த சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வளம் குறைஞ்ச மண்ணில் கூட காய்க்கும். அதுதான் இதனுடைய ஒரு நல்ல குணம். இந்த சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சத்தான மண் இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு கலர் ஒரு நிலமாக இருந்தால் கூட அதில் வளர்ந்து காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது கொடுக்காப்புளி. இந்த கொடுக்காப்புளி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் இதில் ஒரு விருப்பம் இருக்கும். இந்த செடியும் பார்த்திங்கன்னா பெரிய செடியாக நடவு பண்ணியிருக்கோம். இந்த வருஷத்தில் இது காய்க்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே இது ஒட்டு செடிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல இனிப்பாக இருக்கும். சிவப்பு கலரில் வரும். இந்த கொடுக்காப்புளியை பொறுத்த வரைக்கும் பழங்கள் சின்னதாக வரும். இங்கே நடவு பண்ணியிருக்க எல்லா செடிகளும் 15 அடி இடைவெளியில் நான் நடவு பண்ணியிருக்கேன்னு சொன்னோம். அப்போது என்னென்னா இது வளராதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இதை வளர விடக்கூடாது. அதாவது ஒரு மரத்தோட மரம் ஒட்டாத அளவுக்கு நம்ம அதை வந்து கவாத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான், அதாவது ஜூன் ஜூலையில் அதை ட்ரைனிங் சொல்லுவாங்க, அதாவது அதை வடிவமைக்கிறது. அந்த மாதிரி வடிவமைச்சு கொண்டு வந்தோன்னா தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே எல்லா மரங்கள்லையுமே பழங்கள் வரும். அப்படி இல்லைன்னா அது ஒரு காடு மாதிரி ஆகிடும், காய்க்காமல் கூட ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் வளர்க்க முடிஞ்சால் தான் இந்த மாதிரி நெருக்கி நடணும், நடவு பண்ணணும். நிறைய பேர் அது முடியாதவங்க கூட நடவு பண்ணிக்கிட்டு அப்புறம் சுத்தமாக காய்க்கலன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி முடிவு பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் எங்களால் கவாத்து பண்ணி வளர்க்க முடியாதுன்னா 20 அடி இடைவெளி வச்சு நடுங்க, அது பரவாயில்ல.